இன்னும் தெளிவா சொல்லணும்னா எதிர்த்த வீட்டுல இருக்காரே ஆதி, அவர் தான் சொன்னாரு. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு பாரதி, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நீ நினைச்ச ஆதி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஏய், எப்படி உனக்கு என்கிட்ட மறைக்கணும்னு தோணுச்சு? இல்ல இ- இல்ல ஆண்டாளு, நான் மறைக்கணும்லாம் நினைக்கல. ஆனா என் சூழ்நிலை அப்படி. ஏய், பேசாத சொல்லிட்டேன். உன்னை பார்த்தாலே அப்படியே பத்திட்டு எரியுது எனக்கு. அம்மா, நேத்து நீ என்ன சொன்ன? நான் தான் உன் நிம்மதி, நான் தான் உனக்கு இருக்கிற ஒரே ஆறுதலா? அப்படி நீ உண்மையாவே நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோயேன், என்கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய விஷயத்த நீ மறைச்சிருப்பியா? தப்புதான் ஆண்டாளு, உன்கிட்ட முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும். ஆனா நீ என்ன நினைப்பியோன்னு எனக்கு கொஞ்சம் பயம். ஏய், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்னடி பயம்? பெத்தவங்க கிட்ட சொல்ல முடியாதத, கட்டினவங்க கிட்ட சொல்ல முடியாதத ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் தானே சொல்ல முடியும். அப்ப நீ என்ன ஃப்ரெண்டா நினைக்கல? ஏய், என்னடி, ப்ளீஸ் டி, அப்படி மட்டும் சொல்லாத. நீ எனக்கு என் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான ஆளுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி யோசிக்கிறவ இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிருப்பியா? வலிக்குதுடி, என் பாரதி இப்படியான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வலிக்குது. ஏய், தப்பு தாண்டி, உன்கிட்ட மறைச்சது தப்புதான். வேணும்னா 4 அடி கூட அடிச்சுக்கோ. ஆனா நீ இப்படிலாம் பேசாதடி. ஏய் போ, ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு போற நீ என்கிட்ட முதல்ல சொல்லிருக்கணும். எவனோ ஒரு 3வது மனுஷன் உனக்கு பாஸ்போர்ட் விசா எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அத அவன் சொல்லிதான் நானே தெரிஞ்சுக்கணும்ல. ஆ, நீ 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 என்ன சொல்ற? ஏய், திரும்ப திரும்ப நடிக்காத, செவில பேத்துருவ சொல்லிட்டேன். நீ வெளிநாட்டுக்கு போக எதிர்த்த வீட்டுக்காரங்கிட்ட ஹெல்ப் கேட்டியா இல்லையா? ஓ, அது அவரு அத பத்தி மட்டும்தான் உன்கிட்ட பேசினாரா? அத பத்தி மட்டும் பேசல, நீ அவரும் சேர்ந்து என்னையும் அழகரையும் சேர்த்து வைக்கிற டிராமா வேற பண்ணிருக்கீங்க. அதையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அது ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா இப்படி தெரியாத ஒருத்தங்கிட்ட போய் ஹெல்ப் கேப்பியா நீ? ஏதோ இந்த ஆதி நல்லவனா இருக்க போய் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். வேற ஒரு தப்பான ஆளா இருந்து உன்னையும் தமிழ் ஏதாவது பண்ணிருந்தா என்ன பண்ணிருப்ப சொல்லு? என் கூட இருந்தாதான் நிம்மதின்னு சொல்லிட்டு இப்ப வெளிநாட்டுக்கு போய் என்ன பண்ண போற நீ?